Taste the Daily. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் ஸ்ரீ மாரியம்மன் செல்லியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி மாரியம்மன் அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது காவல்துறை வாகனம் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெய்வேலி நகர காவல் நிலைய முதல் நிலை காவலரான ராஜா என்பவர் கடந்த 28ஆம் தேதி ஏற்படுத்திய விபத்தில் தம்பதியான கோவிந்தராஜ் மற்றும் தங்கமணி ஆகியோர் படுகாயமடைந்தனர். காவலர் ராஜா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் விபத்துகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய காவல்துறையினரே விபத்து ஏற்படுத்தி மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கோவையில் அடையாளம் தெரியாத பிணத்தை வைத்து திரைப்பட தயாரிப்பாளர் பெயரில் போலி இறப்புச் சான்றிதழ் பெற்று பல கோடி மோசடி செய்து கேரளாவைச் சேர்ந்த திரைப்பட இயக்குநர் உள்ளிட்ட 4 பேர் பிடிபட்டனர். கோவையைச் சேர்ந்த திரைப்பட இயக்குநர் சஞ்சய் குமார் ரெட்டி வெளிநாடு சென்றதை பயன்படுத்தி அவர் இறந்ததாக போலி இறப்பு சான்றிதழ் பெற்று அவரது பணம், நகை உள்ளிட்டவற்றை 4 பேர் சேர்ந்து மோசடி செய்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் பண மோசடி அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தாயல்பட்டியில் பட்டாசு ஆலையில் திடீரென ஏற்பட்ட விபத்தில் ஒரு அறை சேதமடைந்தன. பட்டாசு ஆலையில் வழக்கம் போல் 100க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்க ரசாயன கலவை செய்தபோது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் நல்ல வேளையாக தொழிலாளர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என கண்காணிக்க தவறிய விடிய அரசே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பேருந்து நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருத்தங்கலில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையம் சிறிது காலம் பயன்பாட்டில் இருந்த நிலையில் வணிக வளாகங்கள் பயன்பாட்டிற்கு வராததால் மக்கள் பேருந்து நிலையத்தை புறக்கணித்தனர். ஏதாவது ஒரு சில பேருந்துகள் மட்டுமே உள்ளே வந்து செல்கிறது. விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் வணிக வளாகங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுடன் பேருந்துகளும் உள்ளே வர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது.